தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான ஏற்றுமதி தரம் வாய்ந்த முட்டைகள் வயநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் செந்தில் தலைமையில் மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட செயலாளருமான ராஜேஷ்குமார் கொடியசைத்து வாகனத்தை அனுப்பி வைத்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் டாக்டர் செந்தில் நிருபருக்கு அளித்த பேட்டி. செய்தியாளர் சரவணன், சேந்தமங்கலம். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகளை அறிந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாநில தலைவர் அண்ணன் செல்வபிரதி அவர்களை தொடர்பு கொண்டு அந்த குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடை போக்கும் வகையிலே போஷாக்கு நிறைந்த முட்டைகளை வழங்கினால் சிறப்பாக இருக்கும் என கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வபிரதி அவர்கள் இதை ஏற்பாடு செய்யும்படி என்னிடம் வலியுறுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் கட்டமாக 1500 அதாவது 1000 குடும்பங்கள் அந்த முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதற்காக 1500 பேக் ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனி பேக்காக செய்யப்பட்டு இன்று முதல் வண்டியானது இருந்து அனுப்பப்பட்டது. இது நாளை காலை வயநாடில் அதனுடைய எம்எல்ஏ திரு டி சித்திக் அவர்களும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய அலுவலக உதவியாளர் சரண் அவர்களும் இதை பெற்றுக்கொண்டு அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர்.